பாட்டி காவேரி கையை வச்சோன்னே காவேரி கையை தள்ளி விடுறாங்க. நீ தானே என் பேரனை என்கிட்டேருந்து பிரிச்ச, நீ எங்கள் பக்கத்தில் கூட வராத அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாரு நம்ம விஜய். எல்லாருமே என்ன பண்ணுறது நம்ம தவிக்கிறாங்க. அப்படியே காவேரி பார்த்துட்டு, காவேரி நீ தப்பாக நினைக்காதம்மான்னு தாத்தா சொல்கிறாரு. பரவாயில்ல தாத்தா அப்படின்றாங்க. முதல்ல இங்கேருந்து போ, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து போயிடு, என் பேரனை என்கிட்ட கொடுத்துரு, என் பேரன் எனக்கு வேணும், என் பேரனை இங்கேருந்து இங்கிட்ட பிரிச்சிடாது அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து காவேரி சரி நான் இங்கே இருந்தால் பாட்டி டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே வராங்க. பின்னாடி விஜயம் வராரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு ஒன்றும் இல்லைங்க, பாட்டி இப்போது தெரியாமல் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியாமல் இல்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, இந்த டைமில் நீங்கள் அவங்க கூட தான் இருக்கணும், நீங்கள் இருங்க விஜய், நான் வேணா இங்கே உட்காந்துருக்கேன் விஜய் அப்படின்றாங்க. காவேரி ப்ளீஸ் நீ தப்பாக நினச்சிக்காது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே நான் எதுவும் நினைக்கலங்க அப்படின்னோடனே காவேரிக்கு கண்ணது அழுகையாக கொட்டுது. உடனே காவேரிக்கு என்னடி ஆச்சு அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் உன் மனசு எப்படி ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் அதனால தான் நீ வராதுன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு மைண்டுக்கு புரியுதுங்க, அவங்க இதனால தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ என்ன சொல்கிற காவேரி? ஆமாங்க, அவங்க மனசில் நான் தான் அவங்க கிட்டேருந்து உங்களை பிரிச்சுட்டேன்ற ஒரு எண்ணம் இருக்குது, அந்த எண்ணம் தான் இப்போ அவங்களுக்கு அந்த எண்ணத்தை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்கங்க அப்படின்னோடனே காவேரி அதெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு புரியுங்க, ஆனால் பாட்டிக்கு புரியுமா, எனக்கு அதுதாங்க கஷ்டமாக இருக்குது, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி அழாதடி, என்ன காவேரி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. காவேரி பாட்டி பண்ணதுக்கு நான் சாரி கேட்குறேன்டி, ப்ளீஸ் டி சாரி டி அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பாட்டிக்காக யோசிங்க, எனக்காக எதுவும் யோசிக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கூட நான் கஷ்டப்படுவேன்னு எனக்கு கஷ்டம் இல்லைங்க, பாட்டி மனசு நான் எவ்வளோ அளவு ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அவங்க இப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க, நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்றாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை காவேரி, இல்லைங்க உங்களை அவங்கக்கிட்டேருந்து நான் தான் பிரிச்சுட்டேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னா. நீ எங்கிட்ட பிரித்த நடந்த விஷயம் உனக்கே தெரியும்ல, நான் அதுக்காக இப்போ பிரிஞ்சு வந்தேன், நீ தான் என் கூட வர தயாராக இருந்தியே காவேரி அப்படின்னோடனே சரிங்க இதெல்லாம் பேசுறது முடியல, ஆனால் இருந்தாலும் பாட்டி மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல அப்படின்னோடனே சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாட்டியை நான் சமாதானப்படுத்துகிறேன் போதுமா, இப்போ பார் இப்போ இப்படி பேசின பாட்டி உன்கிட்ட நல்லபடி பேசுகிற மாதிரி நான் பண்ணுறேன், அதுவும் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே பண்ணுறேன் போதுமா அப்படின்றாரு. நிஜமாவா சொல்கிறீங்க? நிச்சயமாக தான் காவேரி சொல்கிறேன், என் பாட்டியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், என் பாட்டி எப்படி வழிக்கு கொண்டு வர முடியும் எனக்கு தெரியும், இப்போ அவங்க வளர்கிறாங்க காவேரி, ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருப்பாங்க, ஓவர் டோஸாக இருக்கும், அதே மாதிரி அவங்க கொஞ்சம் பயந்துருக்காங்க, தனக்கு யாருமே இல்லைன்ற பயம் அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட, அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், சரி நான் போய் கிட்டே உட்காந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னோடனே சரிங்க நான் இங்கேயே உட்காந்துருக்கேன், என்ன பரவாயில்ல நீ வா காவேரி, இல்லைங்க என்னை பார்த்தா அவங்க டென்ஷன் ஆகுறாங்களே, நீ வா சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே பாட்டி இவளை ஏன் கூட்டிகிட்டு வந்த விஜய், இவளை அனுப்பு அப்படின்றாங்க. அனுப்பலாம் காவேரி உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன், இவளா எனக்காகவா, எனக்காக எந்த கிஃப்ட்டும் இவெல்லாம் வச்சுக்க மாட்டா, சும்மா சொல்லாத விஜய் அப்படின்றாங்க. நான் நிச்சயமாக தான் சொல்கிறேன், ஒரு கிஃப்ட் வச்சுருக்கா, அதனால தான் இவளைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன், நிச்சயமாவா சொல்கிற? ஆமாம் காவேரி உங்களை ரொம்ப பிடிக்கும் பாட்டி காவேரிக்கு, இல்லை நீ போய் சொல்கிற காவேரி, என்னை என் பேரன்கிட்டேருந்து பிரிச்சுட்டா, அதுதான் என்னால் தாங்கிக்க முடியாது, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்றாங்க. உடனே காவேரி பார்த்துட்டு காவேரி இங்கே இரு அப்படின்னோடனே காவேரி உங்களுக்காக கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தக்கா, நீங்கள் அவங்கள போய் இப்படி சொல்லாமா பாட்டி உண்மையிலே என்னை பிடிக்குமா பிடிக்காது அவங்களுக்கு, ரொம்ப பிடிக்கும் விஜய், பிடிக்கும் தானே, அப்போது என் பொண்டாட்டி காவேரி அவளை மட்டும் உங்களுக்கு பிடிக்காமல் போகுது, அது எப்படி அப்படின்னோடனே அது அப்போது அவளையும் பிடிக்கணும்ல உங்களுக்கு, ஆமாம் பிடிக்கணும், அப்புறம் ஏன் அவள் தான் என்கிட்ட உங்களை பிரிச்சுட்டாள், எங்கே பிரிச்சுட்டா, இங்கே பாருங்கள் நான் உங்கள் கூட தான் இருக்கேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், என் கூடவே இருப்பியா விஜய், என்னை விட்டுட்டு போக மாட்டேன்ல, உங்களை விட்டு நான் எப்படி பாட்டி போவேன், நான் கண்டிப்பாக போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், அதனால் நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே காவேரி பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு இருக்காங்க. அப்பாடா காவேரி பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. சரி பாட்டி நீங்கள் உள்ள ரூம்லேயே இருக்கிறதால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வெளியே ஹாலுக்கு வாங்க, நம்ம போய் ஜாலியாக உட்காரலாம், அதுக்கப்புறம் நம்ம நிறைய கதைகள் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வெளியே கூட்டிகிட்டு ஹாலில் உட்கார வைக்கிறாரு.